பாவக்காவை வெட்டிக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. போன வாட்டி நம்ம வீட்டில் காய் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் 2 பேருமே பாவக்காவை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்படியா? டெய்லியும் பார்ப்பேன், காலையிலயும் பார்ப்பேன், சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் பார்ப்பேன். ஏதாவது காய் காய்ச்சேன். இந்த பாவக்காய் வந்து பெருசாகாது. அது பெருசாகிறதுக்குள்ளேயே குட்டியக்கா பறிச்சிருவா. ஆமா. சரி, மொத்தத்தில் உனக்கு இந்த பாவக்காய் வரும் வீட்டில் போதுமா? போ. இல்லைன்னா விதை வாங்கி போடுவோம்டா. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? ஹலோ முட்டை மண்டையன், முட்டை மண்டையன், என்ன பண்ணுறீங்க? நேற்று எங்கள் அக்கா வீட்டில் ஒரு செடி வச்சிருக்கா, ஒரு குச்சியை தோண்டி மண்ணை போட்டு முக்கி வச்சிருக்கா. ஆமாம், முட்டை மண்டையா? ஆரஞ்சா லெமனா? ரெண்டுமே கிடையாது. அது லெமன் சைஸில் இருக்கிற ஆரஞ்சு, இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு ஒருத்தன் கொடுத்தான். சரியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அம்முட்டி, வெளிநாட்டில் எல்லாம் உள்ளதெல்லாம் வாங்கி வைப்பாங்க, அது காய்க்குதோ காய்க்கலே தெரியாது. நம்ம லோக்கலில் உள்ளதை முன்னாடி வாங்கி. உண்மையில் இந்த செடி நான் கேட்கவே இல்லை, இந்த மரத்தை நான் கேட்கல. சரியா? முதல்ல ஆடுட்டு இருந்து காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். தூதுவளையில எவ்வளோ முள் இருக்கு, அதையே நம்ம அதை சாப்பிடும் தெரியுமா? இதெல்லாம் வெளியே ஆடு சாப்பிடாது, நம்ம ஆடு அதெல்லாம் சாப்பிடும்.